அன்பானவர்களே, மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய சித்தம் செய்யுங்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:1-2 வசனங்களில் சவுல் தன்னுடைய சொந்த சித்தத்தை செய்கிறார். கர்த்தர் அவருடைய வாழ்வில் வந்த பின்பு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று ஒரு ஜெபத்தை செய்கிறார். கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு சமாரிய பட்டணங்களில் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். அசுத்தாவிகள் ஓடியது, திமிர்வாதக்காரர் சப்பானிகள் குணமாக்கப்படுகிறார்கள், அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அங்கேயே பிலிப்பு ஒரு வீட்டை கட்டி இருந்திருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலர் 8:26 பிலிப்புவை கர்த்தர் தெற்கு முகமாய் போ என்றார். நாம் ஒன்று நினைப்போம், கர்த்தர் ஒன்று நினைப்பார். அநேகர் மனிதனுடைய நினைவுகளுக்குள் கர்த்தர் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கர்த்தருடைய நினைவுகளுக்குள் நாம் சென்று விட்டால் அதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆம் அன்பானவர்களே, பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு கர்த்தர் சித்தம் செய்ய முடியாதுங்க. பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும். பிள்ளைக்குத்தான் அப்பாவின் விருப்பம் என்னவென்று தெரியும். சங்கீதம் 40:10 சொல்லுகிறது, நமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, பொருளாதாரத்தில் நல்ல உயர்வுக்கு வர வேண்டும், அநேக ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், கஷ்டப்படுகிற ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் இருக்கிற பொருளாதாரத்தில் ஏழைகளுக்கும் ஊழியர்களுக்கும் மிச்சம் பிடித்து தியாகம் செய்து வாழ வேண்டும் என்பது ஆண்டோடைய விருப்பம். ஆண்டோடைய விருப்பத்துக்குள் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய விருப்பத்துக்குள் நாம் சென்று விட்டால் அது சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம். சிந்தனைக்கு, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று திருமண பத்திரிகையில் போட்டுட்டு உனக்கு பிடித்தவரை நீ திருமணம் செய்யாதே.